பண்ணுறான் சொல்லு சந்தியா. டீ குடிச்சிட்டிங்களா? நீங்களா 6 மணிக்கு கரெக்டாக டீ குடிப்பீங்களே, டீ குடிச்சிட்டிங்களா 2 பேரும்? சொல்லுங்கள். சாரி ராஜுலு பிரதர், 2 பேரும் நேற்று கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சால் இப்படி தான். 2 பேரும் நினச்சிங்களா? யார் அந்த 2 பேர்? தீனா அண்ணா, யார் அந்த 2 பேரை நினச்சிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்க? அது வந்துடும் அக்கா. அப்படியா? சரி சந்தியா, நீ ஒன்று பண்ணு. நாளைக்கு நீ லைவ் போடும்போது எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி நான் பார்க்குறேன். சரியா? ஆனால் அது நானும் டச் பண்ணி பார்த்தா அது ப்ரௌசரில் தான் போகுது. அதுதான் கேட்டேன். மாலை வணக்கம் சந்தியா சிஸ்டர், டீ சாப்பிட்டீங்களா? நலமா அப்படின்றாங்க தீனா அண்ணா. ஓகே ஓகே தீனதயாளன் அப்படின்றாங்க அப்பா. எனக்கு லிங்க்கு கொடுத்ததுமே எனக்கு யூடியூப்பில் உங்கள் லைவுக்குள்ளே வந்துடுச்சு. ஓ அப்படியா? அப்படியா சொல்கிறீங்க? ஆனால் நான் உங்களுக்கு அனுப்பிச்ச லிங்க்கே நான் போனால் ப்ரௌசர் தானே போகுது. நாளைக்கு நீ வந்து லிங்க் அனுப்பு சந்தியா, நான் பார்க்குறேன். அது எப்படி எனக்கு எப்படி யூடியூப்குள்ளே தான் வருதா இல்லை ப்ரௌசருக்குள்ளே வருதான்னு நான் பார்க்குறேன். அனைவரும் நலமா? ஹுசேன் அண்ணா ஃப்ரீ ஆயாச்சாண்ணா? ஹுசேன் அண்ணா வந்து எப்படி சொல்கிறது, பிஸியாக இருக்கிறப்ப பயபுள்ள நான் லைவை போட்டு தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறது, லிங்க்கு தொட்டாலே உள்ளே வரும். ஓ அப்படியா? நான் தொட்டால் ப்ரௌசருக்குள்ளே தான் போகுது. அதுக்கு தான் கேட்டேன், டவுட்டு. நீ அனுப்பல லிங்க்கு நீயே பார்க்கலாமக்கா. அப்படியா? அதுதான் சொல்கிறேனே சந்தியா, அது இன்னும் என் ஃபோனா இல்லை என்னன்னு தெரியல. நான் அந்த லிங்க்கை தொட்டால் கண்டிப்பாக எனக்கு யூடியூப்குள்ளே போகல, ப்ரௌசருக்குள்ளே தான் போகுது. ப்ரௌசருக்குள்ளே போனால் அது சுற்றிக்கிட்டே இருக்கு. எனக்கு அவ்வளோவா டவரும் கிடைக்காதா, சுற்றிக்கிட்டே இருக்கு. அடப்போங்கடா, நான் வெளில வந்துட்டேன். ஒரு சின்ன பிரேக். ஒரு வாட்டி உன்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நான் லிங்க்கு ஷேர் பண்ணேன், கற்றுக்கிட்டேன் சந்தியா. மொதல் வாட்டி நீ எனக்கு அனுப்பு அந்த லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியா. நான் ஒரு வாட்டி அனுப்புனேன், உனக்கும் வந்துச்சு. அப்புறம் நானே அந்த லிங்க்கை தொட்டு பார்த்தேன், எனக்கு ப்ரௌசருக்குள்ளே தான் போச்சு. அதான் கேட்டேன். ஒரு சின்ன பிரேக். ஓ அப்படியா? ஓகே அண்ணா. மதியம் என்னண்ணா ஸ்பெஷல் சொல்லுங்கள். காரைக்குடி சமையல்காரர் என்ன ஸ்பெஷல் பண்ணார் சொல்லுங்கள் ஹுசேன் அண்ணா. நான் நலன் சந்தியா சிஸ்டர் அப்படின்னாங்க தீனா அண்ணா. உனக்கு குரோம்க்கு தான் போகும் அக்கா. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அதுக்கு தான் போகுது சந்தியா. கரெக்டாக தான் சொல்கிறேன், அதுக்கு தான் போகுது. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா தீனா அண்ணா? தெரிந்து கொள்ளணும் இல்லைண்ணா, அப்புறம் நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து யாராவது கேட்பாங்க, நம்ம தெரியலன்னு சொல்லக்கூடாது. நாமளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோம். ஸோ வந்து நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். அது எனக்கு சூனியம் வச்சவங்க கடவுள்கிட்ட மன்னிச்சிடுன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சூனியம் வச்சவங்க. ஓஹோ, அவங்க வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்குறாங்க, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்களா? இது நல்லா இருக்கே அக்கா உஷாக்கா. ஹுசேன் அண்ணா எங்கே அப்படின்றாங்க சந்தியா. ஹுசேன் அண்ணா இங்கே தான் இருக்கிறாங்க. அவர் வந்து டிரைவிங்கில் இருக்காராம். ஆனால் ஜஸ்ட் லைவ் மட்டும் பார்த்துட்டே இருக்காரு, டிரைவிங்கில் இருக்காராம். அப்பப்போ வந்து கையை மட்டும் காட்டுறாரு, நான் இருக்கிறேன்னு. நீ டீ காஃபிலாம் குடிச்சிட்டியா சந்தியா? தம்பி என்ன பண்ணுறான்? தீனா அண்ணான்னு சொல்லி சிரிக்கிறாங்க உஷாக்கா. டவுட்டு கேட்குறது தப்பு இல்லைல்லக்கா, தெரியாததை தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தானே கேட்குறேன். இப்போ டவுட்டு கேட்பது உங்ககிட்ட தான் உஷா சிஸ்டர், பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க தீனா அண்ணா. உஷாக்காவுக்கு தெரிஞ்சு சொன்னாங்க தீனா அண்ணா. உஷாக்கா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஏதோ சாட்டிஸ்ட்டோ ஏதோலாம் படிச்சிருக்காங்க அவங்க பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க. நீங்கள் என்னடானா சாதாரணமாக நினச்சின்னு இருக்கீங்க. நான் டீ குடிச்சிட்டேன்க்கா, தம்பி தூங்கிட்டு இருக்கான்க்கா. ஓ சந்தியா, இப்போ எந்த டைமுக்கு அவனுக்கு விடுறாங்க? ஃபஸ்ட்லாம் வந்து 3:45 வந்துடுவான் இல்லையா? இப்போ எல்கேஜி வந்துட்டார் இல்லை, இப்போ எந்த டைமுக்கு வர்றாரு சாரு? ஆனால் இருந்தாலும் ஃபீஸ் அதிகம் தான் சந்தியா. எங்கள் ஏரியாவிலையும் 30,000 வந்துடும் சந்தியா. இப்போ இது இயர்லி ஃபீஸே வந்து 17.5 சொல்கிறாங்களா. அப்புறமேட்டா வேன் ஃபீஸ் அது தனியாக இருக்குது. 1 மந்த்துக்கே வந்து 650. அதுவே வந்து வந்துடுதா அவனுக்கே ஒரு வருஷத்துக்கு 30,000 வந்துடுது பெரிய பையனுக்கு. இன்னும் குட்டி பையன் வேறு வளர்றான், அப்புறம் அவனை வேறு சேர்க்கணும். இப்படியே போகுது. இப்போவும் அதே டைம் தான்க்கா. அப்படியா? ப்ரீகேஜிக்கு ஒரே டைம், அப்போ எல்கேஜிக்கு ஒரே டைமா? சூப்பர். எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வெடிக் மேத்ஸ் அண்டு டான்ஸ் கோரியோகிராஃபி ஐ ஸ்டடிடு. பார்த்தீங்களா?
உஷாக்கா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்கன்னு சொன்னேனே அதே தான். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்